ஹாய் கேஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசரில் புதுசாக தீம்ஸ் ஆப்ஷன்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய அட்ரஸ் பார்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக தீம் மாதிரி இருக்கும். மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் இப்போ புதுசாக இன்பில்ட் தீம்ஸ்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு நீங்கள் ரைட்டில் இருக்க அந்த 3 டாட் மெனுவை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த புது ஆப்ஷன் வரும். கஸ்டமைஸ் தீம்ஸ்னு சொல்லி ஒரு புது டேப் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான தீம்ஸ் ஆப்ஷன்லாம் இருக்கும். இதெல்லாம் பில்ட்-இன் தீம்ஸ் கைஸ். நீங்கள் தீம் ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ ஒவ்வொரு தீம்ஸாக போட்டு பார்த்துடலாமா. இது வந்து ரெட்டு, பர்பிள், இது வந்து ஸ்லேட், மூணு இது ஸ்லேட்டு. இந்த மாதிரி நிறையா தீம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதெல்லாம் லைட் மோட் யூசர்ஸுக்காக. அப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது டார்க் மோடு யூசர்ஸ்க்காக. இப்போ லைட் மோடில் இருக்கிற அந்த யூசர்ஸ்க்காக சில தீம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்ரஸ் பாரை மாற்றி விட்டுடும். ஸோ இது ஒரு யூனிக் லுக்கை கொடுக்குதுன்னு சொல்லலாம். அதாவது மைக்ரோசாஃப்ட் எட்ஜுங்கிற ப்ரௌசருக்கு ஒரு யூனிக்கான டச்சை கொடுக்குதுன்னு சொல்லலாம். இது வந்து டிஃபால்ட்டு. இது வந்து ஃபாரஸ்ட் தீம். இந்த க்ரீன் கலருங்கிறது ஃபாரஸ்ட் தீமு. கீழே வந்தீங்கன்னா ஏஐ ஜென்ரேட்டட் தீம்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் ஏஐயை பயன்படுத்தி புது தீம்ஸை உங்களுக்காக பர்சனலைஸ்டாக உருவாக்கிக்க முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தீம் ஸ்டோர்லேருந்துமே, க்ரோம் தீம் ஸ்டோர்லேருந்துமே நீங்கள் தீம்ஸ் இறக்கிக்க முடியும். ஏன்னா மைக்ரோசாஃப்ட் எட்ஜுங்கிறது குரோமியம் பேஸ்டு ப்ரௌசராக மாற்றிட்டதுனால உங்களுக்கு அதுலேயும் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் பேஜ் தீம்ஸும் கொண்டு வந்துருக்காங்க. அது ஆஃபில் இருக்கும் டிஃபால்ட்டாக. ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொத்த பேஜுமே ஒரு தீமாக மாறிக்கும். அக்வாட்டிக் தீம்ஸு, இந்த மாதிரி நிறைய தீம்ஸாக மாறிக்கும். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான அப்டேட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.